நான் ஸ்வதந்திரன், நான் செய்யும் காரியங்கள் எல்லாம் என்னுடையதே, என் வாழ்க்கையை நான் அமைத்து கொண்டேன், எதுவாக இருந்தாலும் என் முயற்சியாலேயே நடைபெறுகிறது, நானே உலகத்தை ஆக்குவேன் அழிப்பேன், ஏதேதோ எண்ணம் எல்லாம் நான்கிற சுவாதந்திரம். அனாத்மனி ஆத்ம புத்தி அஸ்வே சமிதியாமதி. உடல்ங்கிறது வேறு, ஆத்மா வேறு. ஆனா உடலை ஆத்மான்னு நினைச்சேன். இது முதல் புரிதல் வேணும். இல்ல வேறேன்னு. எதனால வேறேன்னு பார்த்தோம்? ஞானத்தினாலதான் வேறுபடுத்தி பார்த்தோம். அப்ப அடுத்த குழப்பம் அதனாலே வரும். எப்ப நான் ஞானியோ, ஞானினாலே ஒரு துளி அப்படி தலை நிமிர்ந்து ஒரு ஆணவம் வராது. நம்மளே கூட ஒத்துப்போம், ரொம்ப படிச்சிருக்காரு சுவாமி, படித்தவர்களுக்குன்னு கொஞ்சமானு இருக்காதா? இது நம்மளே ஒத்துப்போம், படித்தவனுக்கு இருக்கக்கூடாது. யார் படித்திருக்கானோ அவனுக்கு துளி ஆணவம் இல்லாம பணிவோட இருக்கணும். ஆனா மக்களே என்ன ஒத்துனுட்டார்? ஆமா, அவர் பெரிய பணக்காரர், கொஞ்சம் ஆணவம் இல்லாத இருப்பாரா? நானே இவ்வளவு தூரம் இருக்கேன், அப்ப அவர் இருக்க மாட்டாரா? அவர் ஓஹோன்னு படிச்சிருக்கார், அந்த படிப்புக்கு இருக்கிற கர்வம் கொஞ்சம் இருக்குன்னு தானே. இதெல்லாம் நம்மளே ஒத்துண்டு போயிட்டு இருக்கல. அப்படின்னுச்சு அந்த கர்வம் தேவையில்லாத தலையில உட்காந்து புத்தியில இருந்து கொண்டு நானே எல்லாத்தையும் சமாளிச்சுடுவேன். இந்த கர்வம் அடக்க மாட்டாம போகும்போதுதான் அசுரத்தன்மையும் ராட்சச தன்மையும் வருது. நீ அசுரர்கள் ராட்சசர்கள்னு ஆளை தேடி போக வேண்டாம். மனிதனிடத்திலேயே கொஞ்சம் அடக்கம் இல்லாமல் நான் ஞானி, என் பாட்டை நானே பார்த்துப்பேன், எதுவா இருந்தாலும் என்னதுன்னு கடவுள்னு தெரிஞ்சு அவருக்கு அடங்கியவன்கிறது புரியாம இருந்தாலே எங்கிட்ட அசுரத்தன்மை தலையெடுக்கிறது, ராட்சச தன்மை தலையெடுக்கிறதுன்னு அர்த்தம். இதைத்தான் கண்ணன் கீதையில 16வது அத்தியாயத்துல பிரிச்சு சொன்னார். அர்ஜுனா, நீ எங்கேயோ அசுரனே தலையில கொம்பு முளைச்சிருக்கா, ஹாஹான்னு சிரிக்கிறானா, கோரை பல்லு இருக்கான்லாம் தேடின்னு போகாதே, அவன்லாம் அசுரன் இல்லை, கொஞ்சம் பக்கத்துல பாரு, இருந்தாலும் இருப்பான்னார். நீங்க யாரும் பக்கத்துல பார்க்காதீங்க. நான் ஏதோ கண்ணன் 16வது அத்தியாயத்துல சொன்னார்னால் ஓஹோ இங்கேயும் யாரும் அசுரன்லாம் இருக்கான் போல் இருக்குன்னால், அது யாரையும் சொல்லலை. நாம பக்கத்துல பார்க்கறதுக்குள்ளே பக்கத்துல இருக்கிறவர் நம்மளையும் பார்ப்பார், ஞாபகம் வச்சுங்க. நான் மட்டுமா பக்கத்துல பார்ப்பேன், அவரும் திரும்பி என்ன பார்ப்பார் இல்லையா? யாரு அசுரனாகலாம், யாரு ராட்சசனாகலாம். இந்த ஆணவத்துக்கு அடக்குதல் இல்லாமல் போனால், ஞானின்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஆணவத்தோடு இருந்துட்டேன்னா அதுக்கு ஒரு அடக்கிறதுக்கு ஆள் இல்லை, அங்குஷம் போடணும். யானை கூட சரி, யானைக்கு அங்குஷம் இருந்ததுன்னா தாண்ட முடியாது இல்லையா? மாவட்டியை போட்டோம், என்ன ஆட்டம் ஆடினாலும் அது தாங்காது. அதை போலத்தான் நமக்கும் இதுக்கு ஒரு அங்குஷம் வேணும்.